உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிர் ஊட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். இன்றைக்கு பாடல் பிறந்த கதைகள் என்ற சீரியலில் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்கிற அருமையான இந்த கீர்த்தனையை பாடிய அருள்மிகு ஞா சாமுவேல் ஐயர் ஒரு சிறந்த வேத நிபுணர். அவர் எழுதின பாடல். தமிழ் மொழிப்பற்று மிக்கவர். அது மட்டுமன்றி கர்நாடக இசையும் முறைப்படி கற்றவர். இப்படிப்பட்ட சிறந்த மேதை எழுதின பாடலைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் யார் எவர் என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த அதிகாலையில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுக்கு மத்தியான வேளை. உங்களுக்கு தெரியும், இது கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அவருடைய ஈஸ்டர் பண்டிகையிலே திருச்சபையிலே அநேகர் பாடுவார்கள். சில திருச்சபைகளிலே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையினுடைய இரவிலேயே பாடி அந்த அதிகாலை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளுக்காகவும் பாடுவார்கள். அது என்ன பாடல் என்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என்று ஐயரவர்கள் பாடின பாடல். இன்னும் கருத்து தெரிந்தவர்கள், இந்த கீர்த்தனையுடைய வடிவம் அமைத்தவர்கள் யாவரும் சேர்ந்து இனிமையாக பாடக்கூடிய ஒரு பாடல். நான் இந்த பாடலை கேட்டிருக்கிறேன். நான் அதை அவ்வளவாக தெளிவாக பாட மாட்டேன். ஆனால் எனக்கு உள்ள உயிருள்ள ஒரு கீர்த்தனையின் ஆவி நிமித்தமும் நன்றாய் பாடுவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர். என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர். மித்திரனே சுப பத்திரம் அருளோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பாயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன். சஞ்சலமினியேன் நெஞ்சமே மகிழாய். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள்மிக அழிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அழிப்பார். அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிர் என்னும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன உரை உண்டு நீ சொல் மனமே. போதகர் சாமுவேல் ஐயர் அவர்கள் தரங்கம்பாடி மற்றும் பெங்களூர் இறையியல் கல்லூரிகளில்
பேராசிரியராக பணிபுரிந்தார். தன் வாழ்க்கையில் சோதனைகள் பலவற்றை அனுபவித்தவர். சோதனைகள் என்று மட்டும் சொல்லக்கூடாது, வேதனைகளையும் அனுபவித்தார் என்று சொல்ல வேண்டும். எந்த கடவுளுடைய மனுஷனும் சோதனை வந்தால் அது நம்முடைய திராணிக்கு மேலான சோதனை அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் வேதனை வந்தால் உடம்புக்கு தாங்க முடியாத வேதனைகளை கொடுத்து விடுவார்கள். தொடர்ந்து வந்த துன்பங்களால் வேதனையுற்று சோர்வு மேலிட ஒரு நாள் மாலை மயங்கும் வேளையில் ஓரிடத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் பாதையிலே கிடந்த ஒரு சிறு காகித துண்டை பார்த்து கையில் எடுத்தார். அதில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வேதவசனம் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு இந்த இதை சொல்லும் பொழுது என்னுடைய ஒரு சகோதரன் இருந்தார். அவரை அண்ணன் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அவர் என்னை பார்த்தா வயதில் நான் மூத்தவன், அவர் உருவத்தில் பார்த்தா மூத்தவர். அவரையும் ஒரு முரடனாக இருந்த அவனை தெருவில் ஒரு கிடக்க அதை அவன் எடுத்து பார்க்க அது வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்க அதை எடுத்துக்கொண்டு வாசிக்கும்போது அது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தின் ஒரு பக்கமாக கிழிந்திருந்ததுனால இதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜெபிக்கும் தாயாரிடத்திலும் ஜெபிக்கும் அக்காள் இடத்திலும் கொடுத்து நையாண்டி பண்ண வேண்டும் என்று கொண்டு போய் கொடுத்தான். அது வேறு யாரும் இல்லை, மீசக்கார அண்ணாச்சின்னு சொல்லக்கூடிய ஞான்ராஜ். ஸ்கிரிப்சர் யூனியனில் அநேக வருஷங்கள் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர். என்னுடைய தம்பி என்று நான் சொல்லுவேன். ஏன்னா 3 மாதம் அவர் இளையவர், நான் மூத்தவர். ஆனால் அவர்தான் என்னை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவதற்கு அருமையான ஒரு ஒற்றைத்தாள் பிரதியை எனக்கு கொடுத்தவர். அதற்கப்புறம் அவருடைய நட்பினாலும் அவருடைய சிநேகத்தினாலும் நான் அந்த வீட்டிலே சொந்தக்காரனாகி எனக்கு ஒரு தம்பி இன்னொருத்தர் உண்டு. அவர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாசத்தை ஏற்படுத்தி வைத்தவர். இந்த ஞானராஜ் எடுத்துக்கொண்டு போன புத்தகத்தை பேப்பரை கொண்டு போய் பாருங்கள், உங்கள் பைபிளு தெருவில் கிழிஞ்சு கிடக்கு அப்படின்னு நையாண்டி பண்ண போனவர். அதை அக்காள் எடுத்து வாசிக்கும்போது அது எரேமியா புத்தகத்தில் அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்ற பார்த்த உடனே இவருக்கு செவ்வில் அரைந்த மாதிரியும் வயிற்றில் அடித்த மாதிரியும் அவர் மூளையத்தோட கர்த்தர் அவரை பேசி தமக்கென்று ஆட்கொண்டார். அதற்கு பிறகு கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாறி என்னை போன்றவர்களை அவர் கண்டுபிடித்தார். நாங்கள் 2 பேரும் படித்தோம். படித்து முடித்தும் ஒன்றாகவே கர்த்தருடைய ஊழியத்திற்காக சென்று கிராமந்தோறும் விபிஎஸ் தோறும் சின்ன பிள்ளைகள் தோறும் நாங்கள் பல ஆண்டுகள் வேலை செய்தோம். 1961 68 வரைக்கும் நாங்கள் வேலை செய்தோம். அதற்கப்புறம் எங்களுடைய தலைவராக இருந்தவர், எங்களுடைய சேனாதிபதி தலைவராக இருந்தவர் தான் பி. சாம் அண்ணாச்சி என்பவர். அப்படி கர்த்தர் பலரை தம்முடைய வேத புத்தகத்திலிருந்தோ அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டோ கீழே கிடக்கிற துண்டு பேப்பர்களை கொண்டு மகத்துவங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். வேத அறிஞராகிய சாமுவேல் மனக்கண் முன் யோபுவின் வாழ்க்கை திரைப்படம் போல ஓடியது. யோபு கடந்து வந்த பாடுகளைத்தான் அனுபவிக்கும் வேதனையோடு ஒப்பிட்டு பார்த்தார். தான் அனுபவிக்கிற வேதனையும் யோபு அனுபவித்த வேதனையும் ஒன்றாக இருந்ததினாலே அத்தனை பாடுகள் மத்தியிலும் மனம் தளராது இவ்வசனத்தின் மூலம் சாட்சி பகர்ந்த விசுவாச வீரன் யோபுவின் சவால் சாமுவேல் ஐயருக்கு புத்துணர்ச்சியையும் தெம்பையும் அளித்தது. பிரியமானவர்களே, எனக்கு கண்ணீர் வருகிறது. ஏனென்றால் இப்படி கர்த்தர் எவ்வளவு அன்பாக சிதறிப்போன முரடர்களை கூட பிடித்து கொண்டார். நான் நேற்று ராத்திரியிலே எனக்கு பிரியமான ஒரு சிலர் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லை என்பதற்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தேன். ஆண்டவரே, இவர்களை நீர் தொட மாட்டீரோ, இவர்களை நீர் பிடிக்க மாட்டீரோ, எப்படியாகிலும் நீர் சந்திக்க வேண்டும் ஐயா என்று நான் கெஞ்சி ஜெபித்தேன். அதுபோல எனக்கு இப்பொழுது என்ன வருது என்றால், வேதனைகளை புலம்புகின்றவர்களுக்கு விடுதலையின் கீதத்தை எங்கள் தேவன் தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். அவருடைய விடுதலை பெற்ற போதகரின் உள்ளம்தான் புதிய உற்சாகத்தால் நிறைந்தது. இவ்வசனம் அவர் உள்ளத்தில் தந்த நம்பிக்கையோடு இப்பாடலை உருவெடுத்து தன் வாழ்க்கையின் சோர்வுகளை இப்பாடலை கொண்டு மேற்கொண்டு வெற்றி பெற்றார். கருத்து மிகுந்த இப்பாடல். இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் நன்றாய் ராகம் தெரிந்தவர்களோடு சேர்ந்து வாருங்கள், பாடுங்கள். இதை எங்களுக்கு தெரிந்தால் நான் கூட ராகத்தோடு பாடி ரெக்கார்டு பண்ண வேண்டும் என்று எங்களுடைய ஸ்டுடியோவில் சொன்னேன்.
ஒருவேளை எங்களுக்கு நல்ல மியூசிக்கு ஹார்மோனியம் போடுகிறவர் கிடைத்தாலும் அல்லது மிருதங்கம் வாசிக்கிறவர் கிடைத்தாலும் இதை பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். கருத்து மிகுந்த இப்பாடலை ஒன்று சேர்த்து போகும் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் பாடலாக விளங்குகிறது. சாமுவேல் ஐயர் எழுதிய குணப்படுபாவி என்ற மற்றொரு கீர்த்தனையும் திருச்சபை வழிபாட்டில் பாவ அறிக்கை வழிநடத்தும் பாடலாக உபயோகிக்கப்படுகிறது. இந்த ஈஸ்டர் சமயங்களிலே பிரசங்கங்கள் தான் உயிரோடு இல்லை, ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழுந்தது இன்னும் உயிர் தரும் சத்தியமாகவே இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த கதையை நீங்கள் கேட்டாலும் சரி, இந்த பாடலை நீங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் உயிருள்ளவர்களாக அந்த உயிருள்ள மீட்பரின் சாட்சிகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளும் பிரார்த்தனையுமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே.